ஜூஸியான பாதுஷா, அதுவும் வீட்லேயே சூப்பராக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அந்த மிக்சிங் பவுலில் 1.5 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதோட பேக்கிங் பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்ட பின்னாடி ஒரு டீஸ்பூன் வந்து சுகர், 4 டீஸ்பூன் வந்து கீ, அதோட வந்து நம்ம என்ன செய்யலாம்னு நல்லா கலந்து விட்டுட்டு அதோட தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்துட்டு ஒரு அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே மெயினாக பால் ஊற்றி பிணைஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி பிணையாமல் நம்ம குலோப் ஜாமுனுக்குலாம் மாவு பிணையோம்ல அந்த பதத்துக்கு பிரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதோட வந்து சுகர் சிரப் வந்து 1 கப்பு வந்து சீனி, அரை கப்பு தண்ணி நல்லா பிசுன்னு வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மேலே வேண்டாம். அதோட லெமன் ஜூஸையும் போட்டுட்டு ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு இந்த மாவு வச்சுருந்தோம் இல்லையா, இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு ஒரு 12லேருந்து 13 அளவுக்கு வந்துடும். அதோட வந்து மீடியமான ஃப்ளேமில் வந்து அப்படியே அழகாக பொரிச்சு எடுத்து அதோட ஜீராவில் வந்து போட்டு முக்கி எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆஹா, அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஃபுல் லிங்க் கொடுத்துக்கே செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.